ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை ஊரே ஒதுக்கி வச்ச கொடுமை. நாங்கள் எங்க போவோம், என்ன செய்வோம்? கண்ணீர் மல்க பேட்டி. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஒதுக்கி வச்ச கொடுமை. எங்க நடக்குது? ஊர்ல நடக்கும் கொடுமை. யாரு கேப்பா? யாரு கிட்ட போய் நாங்க முறையிடுவோம்? கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள ஜா ஏந்தால் கிராமத்தில் ஆதி திராவிடர் பகுதியில் வசித்து வரும் பழனிவேல் பத்மா என்ற தம்பதியினர் தங்கள் கிராமத்தில் தங்களை காட்டு புணர்ச்சி காரணமாக சிலர் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள விடாமல் ஒதுக்கி வைத்து விட்டதாக வட்டாட்சியரிடம் புகார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமாக திகழ்கிக் கொண்டிருக்கிறார். இந்த கிராமத்தில் மது அருந்தரிடம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை மது பாட்டிலை வாங்கி கொடுத்து அவரை தாக்க முன் நின்று உள்ளனர். இது குறித்து சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளார். இந்த புகாரின் பெயரை இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த குடும்பத்தினர் கதறுகின்றனர். வருடத்திற்கு ஒருமுறை சொந்த பந்தங்கள் தன்னுடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக கொண்டாடப்படும் ஒவ்வொரு கிராமத்தில் நடைபெற இருக்கும் திருவிழாதான். அதுதான் விவசாயிகளுக்கு முக்கிய திருவிழா திகழ்கிறது. அந்த திருவிழாவிலே ஒரு குடும்பத்தை ஒதுக்கி வைத்து நடத்துவது மிக கொடுமையின் கொடுமை. இந்த கிராமத்தில் இருக்கும் இளைஞர்கள் முன்வந்து இந்த குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். உள்ளாட்சி முரசு செய்தி தொகுப்பு ஆசிரியர் ரிச்சர்ட் ஆனந்துடன் வேப்பூர் செய்தியாளர் வேலன். இந்த வேஷ்டி துண்டு, சாமிக்கான துண்டு, வேஷ்டி துண்டும் கொடுக்கல சார். எங்களை வரியும் வாங்கலை சார். சாமிக்கு தீவார்த்தனை காட்டணும் சார். எங்களுக்கு தீவார்த்தனையும் எடுக்கலை சார். நாங்கள் எங்கள் குடும்பத்தோட, நாங்கள் பிள்ளைகளோட நாங்கள் தற்கொலை வச்சு தான் சார் பண்ணணும். நீங்கள் என்ன கம்யூனிட்டியாங்க? ஆதி திராவிடர் சார். அவங்களும் ஆதி திராவிடர் தான் சார். லேனினே முன்னுரியாத காரணமாக செஞ்சிட்டு இருக்காங்க சார். நீங்கள் ஐயா அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை முயற்சி தான் சார் செய்யணும். எங்களுக்கு வேறு வழியே இல்லை சார். ஐயா அவர்கள்